கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். நட்டமடையின் நூற்றுக்கணக்கான அரசு நிறுவனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை. மட்டக்களப்பில் தீக்கிரையான வர்த்தக நிலையம். வாகனங்களின் விலை குறையும் சாத்தியம், ஜனாதிபதி அறிவிப்பு. உறங்கிக் கொண்டிருக்கும் போது சகோதரனால் நசுக்கப்பட்டு உயிரிழந்த 6 மாத குழந்தை. தமிழர் பகுதியில் தொலைபேசி கோபுரத்தில் ஏறிய நபருக்கு நேர்ந்த துயரம் தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் எண்ணிக்கை 1382 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கம்பஹா மாவட்டத்தில் 764 டெங்கு நோயாளர்களும், காலி மாவட்டத்தில் 315 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த காலகட்டத்தில் 2 டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் 49,887 டெங்கு நோயாளர்களும் 24 டெங்கு இறப்புகளும் பதிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பனவற்றின் விலைகளில் மாற்றம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டு சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் சில்லறை விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முட்டையொன்றின் விலை 26 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 650 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரையிலான விலைகளுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக கோழி மற்றும் முட்டைகளுக்கான கேள்வி குறைவடைந்த காரணத்தினால் இவ்வாறு விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நட்டமடைந்து கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான 13 அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். கைத்தொழில் அமைச்சு நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றின் அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தர இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனங்களின் செயல்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக முன்னெடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடனும் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடம் அளவில் இந்நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது. இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும். எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயல்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம். அதேபோன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் 30,000 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருந்த கைத்தொலைபேசி விற்பனை வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பற்றி எரிந்து முற்றாக நாசமாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்று இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நவீன ரக கைத்தொலைபேசி விற்பனை நிலையமான குறித்த வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் பல கோடி ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் போது மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி நகரசபை தீயணைப்பு படையினர் 2 மணித்தியாலங்கள் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். இருந்தபோதிலும் அனைத்து தொலைபேசிகளும், பெட்டிகள் மற்றும் வர்த்தக நிலையத்தில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. காத்தான்குடி போலீசார், இராணுவத்தினர் ஸ்தலத்துக்கு விரைந்து தீயணைப்பு படை வீரர்களுக்கு உதவி புரிந்தனர். பொதுமக்களும் இளைஞர்களும் பெருமளவிலாக வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டுள்ளனர். மேலும் ஸ்தலத்துக்கு விரைந்த நகரசபை செயலாளர் மற்றும் மின்சார சபை மின் பொறியியலாளர், மின்சார சபை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். சம்பவத்தின் காரணமாக மேற்படி வர்த்தக நிலையத்துக்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் விலை ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் வரிகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 1 முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவு குறித்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். வெளிநாட்டு இருப்புகளில் தாக்கம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை டொலர் வீதத்தின் அதிகரிப்பு காரணமாக வாகன விலை அதிகமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், வாகனங்களுக்கான தேவை திடீரென அதிகரித்தால் மற்றொரு நெருக்கடியை நாடு எதிர்கொள்ள முடியாது என்பதன் காரணமாகவே சில வரிகளை விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் குழந்தையொன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டதனால் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 6 மாதங்களேயான குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த குழந்தை தனது மூத்த சகோதரனுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது உடலால் நசுக்கப்பட்டதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் குழந்தை களுத்துறையில் உள்ள நாகொட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மகாரம்ப குளத்தில் தொலைபேசி கோபுரத்தை சீர் செய்ய சென்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் கோபுரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அத்தே மகக்கிரில்ல நிகவெரட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய HM சுதேஷ் சதுரங்க கேரத் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான 50 மீட்டர் உயர தொலைபேசி கோபுரத்தின் பாகங்களை அகற்றும் போதே தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஊழியர்களுடன் தொலைபேசி கோபுரத்தில் ஏறி சில பாகங்களை அகற்றும் போது உதிரி பாகங்கள் அடங்கிய பையுடன் கீழே விழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.